ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ மெம்பர் மார்க்கெட்டிங் பிளானில் உள்ளவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு டாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் வந்து SBO போர்ட்டலுக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோன்னா வெல்கம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கீழே வந்து ட்ரைனிங் டாஸ்க்னு சொல்லியிருக்கோம். அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து ட்ரைனிங் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 3 மட்டும்தான் இருக்கும். டுடே டாஸ்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி எப்போதும் போல் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணால் கோட்டுன்னு சொல்லி டாஸ்க் வந்து கரெக்டாக டைரெக்டாக போயிடும். டாஸ்க் 1 கோட்டுன்னு சொல்லி போயிடும். அந்த கோட்டுங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜ்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து 2 மினிட்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து 1 மினிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 1 மினிட் போனதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்னு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜ் எப்படின்னா SBO டிஜிட்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ்லாம் வந்து இருக்கும். அதே வந்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். இங்கே பாருங்கள், ப்ளே பட்டன் இருக்குங்களா, அந்த ப்ளே பட்டனை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் கீழே இருக்க சப்மிட் டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணணும். அது வரைக்கும் வந்து நம்ம அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. இப்போ ப்ளே பட்டனை வந்து ப்ளே பண்ணுங்கள். வீடியோ வந்து ப்ளே ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆயிரும். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அந்த 10 மினிட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இந்த மாதிரி பாருங்கள், எஸ்ன்னு சொல்லி 3 டிஜிட்டில் வந்து நம்பர் போகும். அந்த மாதிரி நம்பரை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். வீடியோ எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி பின்னு சொல்லி வந்து ஒரு 3 நம்பர் இருக்கும். இதில் வந்து காப்பிலாம் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து ஒரு நோட்லேயோ இதுலேயோ வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் டாஸ்க்குன்னு இருக்குங்களா, அதை வந்து போயிடணும். ஃபஸ்ட்டு வந்து நேமும் உங்கள் ப்ரொஃபைல் ஐடி வந்து ஷோ ஆகும். எல்லாமே அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் கோடுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுங்களா, ஒரு 3 நம்பர், அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணணும். அதான் வந்து ஸ்டார்ட் கோடு. ஓகேங்களா, அந்த ஸ்டார்ட் கோடு வந்து கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என் கோடு வந்து மறுபடியும் 3 வந்து கொடுத்தோம்ல, பின்னு சொல்லி இருந்துச்சுல, அந்த என் கோடு வந்து அதையும் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ கீழே டைப் பண்ணி முடிச்சோன்னா கீழே வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, கொஸ்டின் என்னென்னா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ்ன்னு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னா என்னென்னா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி கொடுங்க, புரியலன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பெட்டர் அப்படின்னா எது வேணால் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் யூ லைக் டு பை திஸ் ஆட் ஷோயிங் ப்ராடக்ட் அண்ட் டிவைஸ் அப்படின்ருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ண, அதாவது பண்ணதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்கள் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்களா, அதை வந்து நீங்கள் வந்து பை பண்ண, அதாவது வாங்க வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓகேன்னா வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, வாட்ஸ் யுவர் ரேட்டிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரேட்டிங் வந்து எவ்வளவா இருக்கும்னு கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதை சூஸ் பண்ணோம்னா 1 2 3 4 5 ரேட்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் போடணும்னு தோணுதோ அவ்வளோ ரேட்டிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 4 போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை 5 வரதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த வந்து ரேட்டிங் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து செலக்ட் த பிராண்ட் பிலோ குட்ஸ் யூ ஹாவ் சீன் சொல்லி இருக்குது. சரிங்களா, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே இருக்க வீடியோ வந்து எதை பற்றி இப்போ வந்து ஷோ ஆனிச்சுன்னு சொல்லி ஆட்ஸ் வந்து எதை ஷோ ஆனிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார் ஹெல்த்தை பற்றி தான் நம்ம வந்து பேசியிருந்தாங்க. ஸ்டார் ஹெல்த்னு சொல்லி வந்து அந்த பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். பைமோட் எஜுகோஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம டிக் பண்ணக்கூடாது. ஸ்டார் ஹெல்த் தான் நம்ம வந்து டிக் பண்ணணும். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் யூ ரெக்கமெண்ட் டு அதர்ஸ், யாரையாவது வந்து இந்த ஸ்டார் ஹெல்த்தை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நம்ம இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்க வந்து சப்மிட் பட்டனை வந்து கொடுத்துடணும். எல்லாமே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்களா. சப்மிட் பண்ணால் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வரும். இல்லை ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
எஸ்பிஓ பற்றி வந்து உடனுக்குடனே அப்டேட் தெரியணும்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டாக சப்மிட் பண்ணி முடிச்சோன்னே பே அவுட்டில் போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் ஆச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எப்போதும் போல் லாக் அவுட் பண்ணி வெளியே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.